Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். பெட்ரா Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் சேர்ந்து சொல்வோமாக. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு தேவன் கொடுத்த தீர்க்கதரிசியாகிய எலியா அக்கினி ரதம், குதிரை வீரர், என் தாப்பனுக்கு நான் தண்ணீர் வார்த்தால் நான் போய் சேர வேண்டிய லக்கை போய் சேருவேன். இந்த தீர்க்கதரிசி என்னை கரை சேர்ப்பான். இந்த தீர்க்கதரிசியை பின்பற்றினால் நான் வானம் திறப்பதை பார்ப்பேன். இந்த தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து போனால் நித்தியத்துக்குரிய வழியை எனக்கு இந்த தீர்க்கதரிசி காண்பிப்பார் என்று தன் இருதயத்திலே ஒரு வெளிப்பாடு பெற்றவனாக அவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான் தேவ மனுஷனோடு. நல்லா கேளுங்க. ரூத் நகோமியோடு கூட பிரயாணப்படுவாள் என்று
மரணமானாலும் ஜீவனானாலும் நீ தங்கும் எந்த இடமானாலும் நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நீ என்ன செய்தாலும் உன் தேவன் என் தேவன், உன் இடம் என் இடம், நீ செய்வது நான் செய்வேன், உன்னுடைய இடம் என்னுடைய இடம், எல்லாவற்றிலும் உடன்படிக்கை செய்தால் ரூத் நகோமியோடு. நகோமியை நம்பி போன ரூத் மீண்டும் ஒரு மறுமணம் செய்கிறாள். அவளுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கிறது, நிறைவான பலன் கிடைக்கிறது. கர்த்தர் அவரை சரியான ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா மோசேயை பின்பற்றினான். இந்த யோசுவா மோசேயை பின்பற்றினான் என்று வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவும் இல்லை. எங்கிருந்து யோசுவா மோசேக்கு பிறகு வந்தார் என்றும் புரியவில்லை. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுகிறோம், ஏதோ ஒரு தூரத்திலிருந்து இந்த மோசேயை உற்று கவனித்து அவரை பின்தொடர்ந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய மகன்தான் யோசுவா. ஆகையினால தன் ஓட்டம் மோசேக்கு முடியும் போது தன் 2 கைகளையும் யோசுவாவில் வைத்து அவனை அபிஷேகம் பண்ண போது ஞானத்தின் ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்தார். அவன் மோசேயை காட்டிலும் பலத்த காரியத்தை செய்தான். இந்த எலிசா எப்படி தீர்க்கதரிசி எலியாவோடே நான் பிரயாணப்படுவேன், எனக்குரிய இடத்தை நான் கரை சேருவதற்கு இந்த ஊழியக்காரன் என்னை கொண்டு போய் கரை சேர்த்து விடுவான் என்று அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்ததோ, ரூத்துக்கு எப்படி நகோமியை பின்பற்றினால் நான் போய் என் இடத்தில் கரை சேருவேன் என்று அவளுக்கு ஒரு வெளிப்பாடு பிறந்ததோ, மோசேயோடு நான் பின்தொடர்ந்தால் யோசுவாவாகிய எனக்கு கானான் தேசத்தில் ஒரு பிரவேசிப்பு உண்டென்று இந்த யோசுவாவுக்கு எப்படி வெளிப்பாடு பிறந்ததோ, அப்படி கர்த்தர் இன்றைக்கு நமக்குள் ஒரு வெளிப்பாடை பிறக்க பண்ணுவாராக. நல்ல கவனியுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் தேவனை முகமுகமாய் காண்கிறவர்கள் அல்ல. இந்த மோசேயுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அதிகாரத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, நான் அவனோடு சொப்பனத்தினாலோ அல்லது அடையாளங்களினாலோ அவனோடு கூட எந்த விதமான வார்த்தையினாலோ அல்ல, இந்த மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன், நான் அவனோடு நேரடியாய் பேசுகிறேன். There is a certain level in the dimension of the realms. ஆவியின் மண்டலத்திலே ஒரு சில அதிகாரம் உண்டு. அதிலே நீங்கள் வளர வளர உங்கள் தேவனாகிய கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்திலே உங்களுக்கு சில உயர்வு, சில அதிகாரம், சில பரிமாணம், சில அளவு, சில மகிமை கிடைக்கிறது. யோசுவா போய் மோசே மாறி முகமுகமாய் தேவனோடு பேச முடியாது. ஆரோன் போய் தேவனோடு முகமுகமாய் பேச முடியாது. மிரியாம் போய் மோசே மாறி தேவனோடு முகமுகமாய் பேச முடியாது. There is a certain capacity in your spiritual abilities. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு ஒரு சில வல்லமை, சில கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்க. அந்த கிருபையின் அளவின்படி தான் நம்ம கர்த்தரோடு உறவாட முடியும். நம்முடைய கிருபைக்கு மேல ஆண்டவர் நம்மோடு இடைபட ஆரம்பிச்சா சிலர் செத்தவனை போல கிடந்தார்கள் என்று கூட வேதத்தில் படிக்கிறோம். Encountering God is according to the capacity of your spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரத்தை பொறுத்து தான் தேவன் உன்னை சந்திக்கிறார். ஆகவே இவர்கள் நம்பினார்கள், இந்த ஊழியன் என்னை கொண்டு போய் கரை சேர்ப்பான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லவே. 12 அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு பிரதான அப்போஸ்தலனாய் இருந்தார்.
எபிரேயர் 3:1 அவரே பிரதான அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியுமானவர் என்று எழுதப்பட்டபடி இந்த 12 அப்போஸ்தலர்களும் ஒருவரை பின்பற்றி நடந்தார்கள். அவர் ஆண்டவராகிய இயேசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவோடு எலிசா, மோசேயோடு யோசுவா, நகோமியோடு ரூத்து, இயேசுவோடு 12 சீஷர்கள். தேவ பிள்ளைகளே, எலியாவோடு எலிசா போனப்போ 2 மடங்கு கிருபையின் வரங்கள் கிடைத்தது. ஆனா இயேசுவை பின்பற்றின பிரதான அப்போஸ்தலனை பின்பற்றின 12 சீஷர்களுக்கு 2 மடங்கு இல்ல, அளவில்லாமல் கிடைத்தது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த மாலை வேளையிலே கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து இவ்வருஷத்தில் ஒரு புது ஓட்டத்தை ஆரம்பிக்க போகிற என் திருச்சபை விசுவாச மக்களே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு குறித்த கானானுக்கு சேர, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு குறித்த டெஸ்டினியிலே சேர, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு குறித்த எல்லையிலே நீங்கள் போய் கரை சேர, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேவனுடைய ஊழியர்களை பின்பற்ற இன்றைக்கு நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்வீர்களாக. Follow your men of God. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நியமித்த உங்கள் தேவனுடைய ஊழியர்களை பின்பற்றுவீர்கள் என்றால் அவர்கள் உங்களை கொண்டு போய் உண்மை உள்ளவர்களாய் கரை சேர்ப்பார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களா? அருமையானவர்களே, there is 4 challenges for us to walk in this covenant. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உடன்படிக்கையிலே நடப்பதற்கு நமக்கு 4 விதமான சவால்கள் வாழ்க்கையிலே உண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஒரு தேவ ஊழியக்காரனோடு இணைந்து தன் ஓட்டத்தை முடிக்கிறது. ஹலோ, பேசுறது விளங்குதுன்னா ஒரு ஆமேன் வரணுமே. நான் திரும்ப சொல்றேன், ஒரு சபையோடு ஒரு ஊழியக்காரனோடு இணைந்து தேவன் எனக்கு நியமித்த இடத்தில் போய் கரை சேருவது அவ்வளவு லகுவான காரியம். ஐயா எலிசாவே, நீ வேணா எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்திருக்கலாம், ஆனால் உனக்குரிய இடத்திலே நீ போய் சேர, நீ தேவ மனுஷனோடு நடக்க தண்ணீர் ஊர்த்துற கிருபை அல்ல, அதற்கும் மேலான ஒரு கிருபை உனக்கு வேண்டும். For you to walk the journey and finish the journey. நீ நடந்து உன் ஓட்டத்தை முடிக்கிறதற்கு உனக்கு பெரிய கிருபை வேண்டும். அந்த கிருபை வேணும்னு கை உயர்த்தி ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமாக. ஓ ஹல்லேலூயா. சீசன் என்பவன் தன் குருவை போலவே, சீசன் என்பவன் தன் குருவை போல தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சொல்லுவோமா? ஹாலே ஹalleluya நான்கு சவாலை சந்திச்சு 4 சவாலை ஒரு மனுஷன் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெயிக்கணும். ஒவ்வொரு சவாலையும் ஜெயிக்கும் பொழுது அடுத்த ஒரு சவால். அப்படி அவர்கள் போய் ஒரு டெஸ்டினியில சேரும் வரையிலும் அவர்கள் இந்த சவாலை ஜெயிக்கணும். கை உயர்த்தி ஒரு ஆமென். நல்லா கேளுங்க, ஒரு கதை சொல்றேன். கழுகு என்ற பறவை எல்லா பறவைகளை விட ரொம்ப உற்சாகமான, ஒரு நேர்த்தியான, ஒரு வல்லமையான, ஒரு அழகான, ஒரு அஸ்திபாரமான கூட்டை கட்டுகிற ஒரு பறவை. ஹலோ, எல்லாம் பறவையை விட கழுகு பறவை எப்படி த பெஸ்ட் நெஸ்டை கட்டுற பறவை. ஒரு நாள் இந்த கழுகு பறவை 3 நாள் முகாம் வச்சுச்சான். பறவைகளே எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு எப்படி சிறந்த விதத்தில் கூட்டை கட்டுறதுன்னு உங்களுக்கு ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்குறேன், முகாம் நடத்துகிறேன். பிரசங்கி யாருன்னா பாஸ்டர் கழுகு. விசுவாசிகளாக எல்லா ஜாதி பறவைகளும் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ கழுகு பறவை ஆரம்பிக்குது பிரசங்கத்தை, உபதேசத்தை. அரே பறவைகளே, நான் எப்படி பறவை கூட்ட கட்டுறேன்னா, முதல்ல போய் முட்களான எல்லா கிளைகளையும் உடைத்து கொண்டு முதல்ல கொண்டு வந்து கூட்ட கட்டுறதுக்கு முன்னுக்கு கீழே போடுங்க. அதுக்கு மேலே சில பஞ்சுகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அது மேலே போடுங்க. உடனே கூட்டத்தில் இருந்த காக்கா பறவை எழும்பி, ஆமென், ஹalleluya, praise the Lord, எனக்கு கர்த்தர் பேசிவிட்டார், நான் கடந்து போகிறேன். ஐயோ, நான் இப்போ உடனடியாய் போய் முட்கள் கிளைகளையும் பஞ்சுகளையும் போய் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய கூட்டை கட்ட போறேன். டேக் கேர், பாய் பாய். பரவசத்தில் காக்கா பறவை பறந்து போச்சு. கழுகு பறவை சொல்லுவது, நான் ஒன்றும் முடிக்கவே இல்லை, நான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ள பரவசமாகிறியே காக்கா. காக்கா சொல்லுது, நீ என்னைக்கு சொல்லி முடிக்க, நான் என்னைக்கு என் கூட்ட கட்ட, எனக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் கிடையாது. பாய் பாஸ்டர் கழுகு, நீ சொன்னது எனக்கு போதும், நான் போறேன்னு போயிடுச்சு. இவ்விதமாக தான் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லப்படுகிறதான உபதேசங்களையும் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறதான தேவ வார்த்தைகளும் கல்லாதது கடல் அளவு இருக்கிறது, கற்றது கையளவு, கல்லாதது. சத்தமா ஒரு தமிழ் சபையா வாயை திறந்து சொல்லுங்களேன் ஒரு ஆமென். ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால காக்கா பறவையை போல நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு கூட்ட கட்ட தெரியும், நீங்க கூட்ட கட்டிடுவீங்க, கரை சேர்ந்துட்டீங்க. இதுக்கு பிறகு நம்ம சொந்தமா பறந்தரலாம், சொந்தமா தாபரிக்கலாம் என்று நினைக்காதிருங்க. நீங்கள் பூரணமாகும்படி இன்னும் ஒரு கொஞ்சம் ஓட்டத்தை பொறுமையோடு நடக்கணும், பொறுமையா உடன்படிக்கையில உட்பட்டு இருக்கணும். உன் தேவ மனுஷன் உனக்கு சொல்லி கொடுக்கிறத இன்னும் கொஞ்சம் பொறுமையா கத்துக்கணும். சில சவால் அல்ல, இன்னும் 4 சவால் இருக்கு. அந்த சவாலை கத்துக்கிட்ட பிறகு நீ போ, நீ உன் கூட்டை அழகாய் கட்டுவாய், நீ உன்னுடைய மாளிகையை அழகாய் கட்டுவாய், உனக்கு சொல்லப்பட்டவைகளை அழகாய் கட்டுவாய். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்.
சவாலை தாண்டின உடனே நம்ம கரை சேர்ந்துட்டோன்னு நினைச்சிடக்கூடாது. There are more for challenges for us to walk in the journey with our pastor, with the church, with the wisdom of God. தேவனுடைய ஞானத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய கிருபையினாலும் தேவ மனுஷர்களோடும் சபையின் ஐக்கியத்திலே நீ போய் கரை சேர்வதற்கு இன்னும் ஒரு சில சவால்கள் இருக்கிறது. அந்த சவாலை கடக்கும் வரைக்கும் பொறுமையா உடன்படிக்கைக்கு உட்பட்டு நடப்பாயாக. கையெல்லாரும் உயர்த்தி ஹalleluya, கையெல்லாரும் உயர்த்தி ஹalleluya, கையெல்லாரும் உயர்த்தி ஹalleluya. இப்போ எலிசா எலியாவோடு உடன்படிக்கை செய்றார். என்னன்னு? நீ போற எந்த இடமானாலும் நான் வருவேன், நீ எந்த இடத்திற்கு போனாலும் நான் உன் கூடவே வருவேன். எலியா, நீ என்ன அவ்வளோ சீக்கிரமா விட்டுட முடியாது. I will come wherever you want. இந்த எலியா 4 இடத்தை கடக்கிறார். அந்த 4 இடத்தை கடக்கும் பொழுதும் எலிசாவை பார்த்து எலியா சொல்றாரு, போதும், நீ இதுவரைக்கும் வந்தது வரமாட்டுது உங்க வாயிலிருந்து. நீ இதுவரைக்கும் வந்தது, நீ இதுக்கு பிறகு வர வேணாம், நான் போறேன். 4 முறையும் இந்த எலிசா என்ன சொல்றாருன்னா, நீங்க போங்க, நான் உங்க பின்னாடி வரதான் செய்வேன். இதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. சத்தமா ஒரு அல்லேலூயா போடுங்க. இடத்தை கடந்துட்டாரு. எலியாவே சொல்றாரு, போதும் பரவாயில்லப்பா, நீ வீட்டுக்கு போன்றாரு. ஆனா எலிசா சொல்றாரு, நோ, நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நீங்க என் தகப்பன், நீங்க இஸ்ரவேலுக்கு குதிரை, நீங்க இஸ்ரவேலுக்கு ரதம். ஆகையினால நான் உங்களை பின்பற்றினா தான் எனக்கு இரட்டிப்பான வரம் கிடைக்கும். நான் என் உடன்படிக்கையை உடைக்க மாட்டேன். நீங்க உடைக்க சொன்னாலும் நான் உடைக்க மாட்டேன். எலிசா தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார். The first challenge, முதல் சவால், நீங்க தேவ மனுஷர்களோடும் சபையோடும் பிரயாணப்படும் போது வரும் முதல் சவால் என்ன? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கில்காலை கடந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எங்கே கடந்தார்கள்? யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திருப்பி வாசிப்பீர்கள் என்றால், இந்த கில்காலிலே தான் கர்த்தர் அவர்களுடைய நிந்தையை புரட்டினார். ஹலோ, என்னத்தை புரட்டினாரு? எழுதி கொள்ளுங்க. The first challenge, ஒரு தேவ மனுஷனுடைய உடன்படிக்கையில நடந்து, ஒரு சபையோடு உடன்படிக்கையில நடந்து, என்னானாலும் உங்களை விட்டு நாங்க நகரமாட்டோம், உங்களை பின் செல்லுவோம், எங்களை கொண்டு போய் கரை சேர்த்துருங்கன்னு நீங்க நிப்பீங்கன்னா, நீங்க சந்திக்கிற முதல் சவால் நிந்தை. சில நிந்தைகளை கடப்பீங்க, சில அவமானத்தை கடப்பீங்க. தேவ மனுஷனோடு இணைந்து நீங்க நடக்கும் பொழுது சில நிந்தை உங்க மேல வரும். ஒரு சபையோடு இணைந்து நீங்கள் பிரயாணப்படும் பொழுது உங்களுக்கு முதல்ல வர சவால் நிந்தை. அந்த நிந்தையை ஒரு மனுஷன் சகித்தால் அவன் தேவ மனுஷனுடைய உடன்படிக்கையை காத்துக்கொள்ளலாம். அவன் சபையோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள்ளலாம். என்னாலெல்லாம் நிந்தையை சகிக்க முடியாது. என் தேவ மனுஷனுக்கு வர்ற நிந்தையை என்னால் சகிக்க முடியாது. இல்லை, அவரோடு நான் இருக்கிறதுனால என்னை பற்றி 4 பேர் என்னை அசிங்கமாக பேசுகிறாங்களே, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆமாம், நீ அவருக்கு நல்லா ஜால்ரா போடுவ, நீ எல்லாம் அவரோடு சொல்ல கூத்தடிப்ப, அவர் என்ன சொன்னாலும் நீ ஆமா சாமி, நீ ஒரு அடிமை, நீ எல்லாம் ஒரு சங்க புத்தான்,
நீ ஒரு பேக்கு, நீ ஒரு மக்கு, இப்படிலாம் உங்களுக்கு சில வார்த்தைகள் வரும்போது தானா நம்முடைய மாம்சம் சொல்லும், ஆமா நம்ம ஏன் இந்த நிந்தையில் நடக்கணும், நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் நடப்போமே, நிந்தை எதற்கு நமக்கு என்று நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை எடுக்கும்போது தான் உடன்படிக்கை உடைகிறது. இப்போ அந்த முதல் கட்டமான சவால் என்கிற நிந்தையை கடந்துட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, என் ஊழியக்காரனுடைய உலங்குகளிலும் ஊழியக்காரனுடைய அவமானத்திலும் நிந்தையிலும் நீங்க கூட நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, ஒரு கட்டம் வரும், நான் உன் நிந்தையை புரட்டி போட்டு விடுவேன். கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்கள், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் நீர் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவர். நிந்தையை சுமக்கும்போது அதில் உங்க தேவ மனுஷனோடும் சபையோடும் நீங்க கில்காலை கடந்துட்டீங்கன்னா நீங்க முதல் சவாலை கடப்பீர்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நிந்தை வரும். சபையோடு ஐக்கியமா இருந்தா, சபையோடு ஐக்கியம் இல்லாதவங்க உங்களை பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பத்தியா நாங்களாம் விழிச்சுக்கிட்டோம், நீ தான் மக்கு, கண்ணு குருடா கிடக்கு, நீ தான் இன்னும் பூத்தா மாதிரி இருக்க. சில பிரிந்து போன உடன்படிக்கையை உடைத்தவர்கள் உங்களுடைய உடன்படிக்கையை, உங்க உண்மைத்துவத்தை பார்த்து பரியாசம் பண்ணி நிந்திப்பார்கள். அந்த நிந்தையை நீங்க சகித்து நடந்தா கில்காலிலே உங்க நிந்தை புரட்டப்படும். கையை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர் பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வாஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Per-Industrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.